வணக்கம். நான் கல்பனா, ஒரு சயின்ஸ் டீச்சர். கூட இருக்கிறது அருண், எங்க ஸ்கூல் ஐடி அட்மின். அருண், நான் முதல்லயே சொல்லிடுறேன், இன்னைக்கு என் கிளாஸ்ல நடந்த ஒரு டிசாஸ்டர் பத்தி பேசதான் உங்களை கூப்பிட்டேன். ஒருவேளை இத பாக்குற மத்த டீச்சர்ஸ்க்கும் இது நடந்திருக்கலாம். அருண், உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு காலையில கிளாஸ்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே வெறுத்து போச்சு. இந்த டிஜிட்டல் போர்டு டெக்னாலஜிலாம் வேணாம், பழைய மாதிரி சாக் பீஸே பெட்டர்னு தோணிடுச்சு. அதுதாங்க பிரச்சனை அருண். இந்த டிஜிட்டல் பேனலே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் பயாலஜி கிளாஸ்ல செரிமான மண்டலம் பத்தி ஒரு முக்கியமான வீடியோ காட்டிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவுல திடீர்னு டமால்டுமில்னு ஒரு படத்தோட ஆட் பிளே ஆகுது. பசங்க முன்னாடி எனக்கு எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? டைமும் வேஸ்ட், அவங்க கான்சென்ட்ரேஷனும் மொத்தமா போச்சு. ஐயோ, புரியுதுங்க கல்பனா. நீங்க நேரடியா பிரவுசர்ல இருந்து வீடியோவை ப்ளே பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். இது ஒண்ணும் உங்க தப்பு இல்ல. நம்மள மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா அருண், அது மட்டும் இல்ல, ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு சம்பந்தமான அதே சமயம் பசங்களுக்கு பாதுகாப்பான வீடியோகளை தேடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. டைம் எல்லாம் அதிலேயே போயிடுது. இன்னொரு பக்கம் என் மேத்ஸ் கிளாஸ்ல இந்த வால்யூம் மாதிரியான 3D கான்செப்டை இந்த தட்டையான போர்ட்ல வரைஞ்சு எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலையே படாதீங்க கல்பனா. இப்போ நீங்க சொன்ன 2 பிரச்சனைக்கும், ஏன் இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இருக்கு. அதுதான் மேஜிக் பாக்ஸ். இது வெறும் ஒரு ஃபீச்சரை பார்க்காதீங்க, இது டீச்சர்ஸ்க்கான ஒரு புதையல் பெட்டி மாதிரி, ஒரு சூப்பரான ஷார்ட்கட். இங்க பாருங்களேன், இதுல உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் ஒரே இடத்துல இந்த ஒயிட் போர்டுக்குள்ளேயே இருக்கு. இதனால உங்க வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு ஐடி அட்மினா எனக்கும் இது பெரிய வரும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி, முதல்ல உங்களுடைய அந்த பெரிய தலைவலியான ஆட் பிரச்சனையை சரி பண்ணிடலாம். இந்த மேஜிக் பாக்ஸ் எப்படி ஆன்லைன் வீடியோக்களை எக்தம் சேஃபா ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இடது பக்கம் நீங்க வழக்கமா செய்யற மாதிரி பிரவுசர்ல இருந்து ப்ளே பண்ற அந்த ரிஸ்கான மெத்தட். ஆனா வலது பக்கம் பாருங்க, மேஜிக் பாக்ஸ் யூஸ் பண்ணா அதே வீடியோ எவ்ளோ கிளீனா பாதுகாப்பா இருக்குன்னு. இது எவ்ளோ ஈஸின்னு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, மேஜிக் பாக்ஸ்குள்ள இருக்கிற யூடியூப் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய வீடியோவை அங்கேயே சர்ச் பண்ணுங்க. வீடியோ கிடைச்சதும் அதை அப்படியே கேன்வாஸ் மேல இழுத்து போட்டா போதும். அவ்வளவுதான். எந்த விளம்பரமும் இல்லாம ஆட் ஃப்ரீயா ப்ளே ஆகும். சேஃப் அண்ட் கிளீன். அப்பாடா, இது நிஜமாவே பெரிய ரிலீஃப் அருண். இனிமே அந்த ஆட் தொல்லையே இல்ல. சரி, என்னோட அடுத்த பிரச்சனை என் ஜாமெட்ரி கிளாஸ். அதுக்கு என்ன தீர்வு இருக்கு? ஆமா அருண், இந்த சிலிண்டர் கோணலாம் வரைகிறது ஒரு பெரிய தலைவலி. அதுவும் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை அந்த டிராயிங்க வச்சு பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, ரொம்ப சிரமமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்குதான் இதுல ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. மேஜிக் பாக்ஸ்குள்ள நீங்க கையாலேயே சுழற்றி பார்க்கக்கூடிய 3D வடிவங்கள், அதாவது 3D ஷேப்ஸ் இருக்கு. இது சும்மா ஒரு டிராயிங் இல்ல, இது அதை விட பல மடங்கு பவர்ஃபுல். இங்க பாருங்க, இந்த 3D ஸ்பியரை நான் எப்படி சும்மா ட்ராக் பண்ணி டிராப் பண்றேன்னு. அவ்வளவுதான். இப்போ நீங்க இதை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். இதோட உள்பகுதிகளை கூட மாணவர்களுக்கு காட்டலாம். இதனால சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் மாதிரியான கஷ்டமான கான்செப்ட்ஸ் கூட ரொம்ப ஈஸியா புரியும். சாக் பீஸ்ல இதெல்லாம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, கரெக்டா? ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். உங்கள மாதிரி டீச்சர்ஸ் இதோட முழு பயனையும் அடையறதுக்கு நான் எங்க ஐடி அட்மின் சகாக்களுக்கு எப்பவும் சொல்ற ஒரு ப்ரோ டிப் இருக்கு. இது உங்க வேலைய இன்னும் ஈஸியாக்கும். அந்த ரகசியமே இந்த சைன் இன் பண்றதுல தான் இருக்கு. ஆமா, நீங்க உங்க மை வியூ போர்ட் அக்கவுண்ட்ல சைன் இன் பண்ணும்போது தான் அன்லிமிட்டெட் பேஜஸ் மாதிரி பல பவர்ஃபுல்லான அம்சங்களை நீங்க பயன்படுத்த முடியும். நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்ல, அதனால பல நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஐடி அட்மின்ஸ் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, உங்க டீச்சர்ஸை அவங்களோட கூகுள் டிரைவையோ இல்ல வேற கிளவுட் ஸ்டோரேஜையோ இதோட லிங்க் பண்ண சொல்றதுதான். அப்படி செஞ்சுட்டா அவங்க கிளவுட்ல வச்சிருக்கிற லெசன் பிளான்ஸை நேரடியா மேஜிக் பாக்ஸ் வழியா கேன்வாஸ்க்கு கொண்டு வந்துடலாம். சும்மா டிராக் அண்ட் டிராப் தான். இது உங்க டீச்சர்ஸோட வேலைய 2 மடங்கு வேகமாக்கும். கல்பனா, நீங்களும் உங்க கூகுள் டிரைவை கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்க வேலை எவ்வளோ சுலபமாகுதுன்னு நீங்களே பாப்பீங்க. அருண், இது நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஒரு சிம்பிளான டிராக் அண்ட் டிராப் மூலியமாவே கிளாஸ் எவ்ளோ இன்டராக்டிவா மாறிடுது பாருங்க. இப்போ அந்த 3D கான்செப்டை விளக்குறது எவ்ளோ ஈஸி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பசங்க இப்படி விஷுவலா படிக்கிறத நிச்சயமா மறக்கவே மாட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம கிளாஸ் ஒரு இன்டராக்டிவ் கிளாஸா மாற ஒரே ஒரு கிளிக் தான் பாக்கி. நீங்க முதல்ல எதை உருவாக்குவீங்க? நான் கண்டிப்பா என்னோட அடுத்த கிளாஸ்ல ஒரு 3D கோணை வச்சு தான் ஆரம்பிக்க போறேன். நீங்களும் யோசிங்க, உங்க வகுப்பறையை எப்படி மாத்த போறீங்கன்னு.